அவர் கட்சிக்கு வந்திருக்கிறாருமா, அவர் பின்னாடி தொண்டர்கள் படை திறந்து நிக்கிறோம். அவரை ஜெயிக்க வச்சு, அதாவது இது வரைக்கும் கர்மாந்திரம் பிடிச்ச 50 வருஷமா இந்த தமிழ்நாடு உருப்படவே கிடையாது. ஏன் இதே டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் வந்தாரு, ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் ஃபர்ஸ்ட் இருந்தது தானே. அண்ணா வந்தாரு, அண்ணாவது ஓகே பேக்ல இருந்து வந்தாரு. எம்ஜிஆர் எப்படி வந்தாரு, ஃபேஸ் பண்ண ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் தானே. நம்ம விஜயகாந்த் எடுத்துக்கோங்க, ஓகே அப்போ மீடியா கிடையாது, எதுவும் கிடையாது, பேப்பர்ல வரதோ ரேடியோல வரதா நியூஸ். மீடியா வந்ததுக்கு அப்புறமேட்டு 2001 கட்சி ஆரம்பிச்சு 2006 உட்காரலையா, 2016 எதிர்கட்சி தலைவரா உட்காரலையா விஜயகாந்த்? ஏன் வளர விட மாட்டீங்க? இது 1ஆம் நம்பர் நாகரீகம் கெட்ட அசிங்கமான ஒரு தனம். தன்னுடைய கணவனுக்கும் மனைவிக்கும் அந்தரங்கத்துல சமீபத்துல டைவர்ஸ் ஆனவங்க யாரும் சாதாரணமானவங்க கிடையாது. ஜிவி பிரகாஷ் அவங்க ஒய்ஃப் கிட்ட கேட்டீங்களா? அவங்க இந்த மாதிரி இன்டர்வியூ எடுத்தீங்களா? ஏஆர் ரஹ்மான் இன்டர்வியூ எடுத்தீங்களா? தனுஷ் சூப்பர் ஸ்டாரினுடைய ஒய்ஃப், சூப்பர் ஸ்டாரினுடைய குடும்பம் இன்டர்வியூ எடுத்தீங்களா? why should this is to a personal right? கணவன் மனைவிக்கு நடுவில் உள்ள ஒரு பர்சனல் தானே. ஜெயலட்சுமி வந்தால, அவ பேர் என்னது, சீமான, அவளை போய் எவ்வளவு பேர் இன்டர்வியூ எடுத்தீங்க? எனக்கு ஒண்ணுமே எல்லாம் மன்னிப்பு கேட்க வச்சுட்டு போயாச்சு இல்ல. எதுக்கு மீடியா இதை ஊதுறீங்க? எதுக்கு அரசியல்வாதிங்க இதுல குளிர்காயறீங்க? கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள இடைப்பட்ட பிரச்சனை. ஏன் அந்த பிரச்சனையை இன்னைக்கு ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி சவுக்கு சங்கருடைய மீடியால பாத்தீங்கன்னாக்கா அவர் அப்பயே சொல்லிட்டாரு, உள்ள அரெஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடியும் ஒரு இன்டர்வியூ இருக்குது. விஜய் மேல எலெக்ஷன் டேட்டுக்கு முன்னாடி எலெக்ஷன் அறிவிக்கும் போது அவருடைய பர்சனலைஸ்டு, அவருடைய 100% அந்தரங்க விஷயம் பிரம்மாஸ்திரமா ஒண்ணு வெடிச்சிருச்சு. மேபி இன்னும் 10-20 டேஸ்ல டேட் வந்துடும். இப்ப ஏன் சொல்லணும் இவ்வளவு நாள் இல்லாம? இவங்க பண்ற கூத்து அந்த ஆளை வளர விடக்கூடாது, வரவனை வேர்லயே அழிச்சிடணும். தைரியமா போய் ஃபேஸ் பண்றான் ஒருத்தன், தைரியமா நின்னு பேசுறான். இந்த கால இளைஞர்களுக்கு ஏத்த மாதிரி அரசியல் பேசுறான். ஏன் வளர விட மாட்டீங்க? இன்னும் ஒரு வார்த்தைக்கு 2வது வார்த்தை 10 நிமிஷம் யோசிச்சு அவன் ஏதாவது சொல்லிடுவானா, இவன் ஏதாவது சொல்லிடுவானா, இந்த பிரஸ்ல இந்த வார்த்தை இப்படி தப்பா போயிடுமா, அந்த பிரஸ்ல அந்த வார்த்தை இப்படி தப்பா போயிடுமான்னு காலத்துக்கும் அரசியல் ஏன் யோசிச்சு பேசணும்? கண்டிப்பா